மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, ராஜேஸ்வரி பிரியா உள்ளிட்டோர் ஆலத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக பிரச்சாரத்திற்காக வந்த அவர்களை மக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த வீட்டுக்குள்ளே படித்தவர், பண்பாளர், கூப்பிட்டவர்கள் ஓடிவரக்கூடிய மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வெளி மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான சவுகார்பேட்டையில் மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வீதி வீதியாக திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் வினோஜ், பிரதமரின் தமிழக வருகையால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரோட வருகைக்கு பிறகு நேற்று மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நம்ம எங்கே லக்னோவில் இருக்கோமா அமலாபாத்தில் இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு நேற்று சென்னையில் மக்கள் அந்த உணர்ச்சி, அந்த இமோஷன், ஒரு இமோஷனலான ஒரு கிரௌடு. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மசூதியில் ரம்ஜான் தொழுகையை முடித்துக் கொண்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோர் போட்டி போட்டுக் கொண்டு வாக்குகளை அறுவடை செய்தனர். இரு கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் துண்டறிக்கை வழங்கி ஆதரவை கோரினர். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேளச்சேரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் வாக்குகளை சேகரித்த ஜெயவர்தனை பின்தொடர்ந்து அதிமுகவினர் பைக் பேரணியாக கையில் அதிமுக கொடியேந்தி ஊர்வலமாக வந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.